Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Part A, that is Indian Writing in English. And we are with Arundhati Roy's The God of Small Things. Okay, God of Small Things அப்படிங்கிற அந்த ஒரு நாவல் அது எழுதுனது அருந்ததி ராய் 1997 பப்ளிஷ் பண்ணாங்க. 1997 ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு நாவல். இன்ன வரைக்கும் நம்ம பேச்சுலர் கிரேட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க மைண்டில் இந்தியன் ரைட்டிங்னு ஒரு சில ரைட்டர்ஸ் வந்து போவாங்க. அதில் முக்கியமான ரைட்டர் அருந்ததி ராய். அண்ட் அவங்க ப்ராஜெக்ட் செய்ய நினைக்கக்கூடிய ஒர்க் தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலரான நாவல். அந்த பாப்புலாரிட்டி இந்த நாவலுக்கு என்ன பெற்று தந்தது அப்படின்னா புக்கர் பிரைஸ் பெற்று தந்தது. ஓகே, அப்போ நம்ம அதில் சாப்டர் வைஸ் சம்மரியில் அந்த செகண்ட் சாப்டரில் இருக்கோம். அந்த செகண்ட் சாப்டர் இஸ் டைட்டில்டு பாப்பாச்சிஸ் மாத். வாட் இஸ் த டைட்டில்? பாப்பாச்சிஸ் மாத். மாத் மாத் அப்படின்னா இட்ஸ் அன் இன்செக்ட். அப்போ நம்ம ஸ்டோரியில் பாப்பாச்சி அப்படிங்கிறவர் தான் இஸ் ஹெட் ஆஃப் த பேட்ரியார்க் ஆஃப் தட் த ஃபேமிலி இன் ஐமனம். நம்ம ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியுடைய பேட்ரியார்க் தலைவர் அவர் தான். அப்போ அவரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ப்ரீவியஸ் சாப்டரில். அந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்கணும் அவர் வந்து ஒரு என்டமாலஜிஸ்ட் ஒர்க்கிங் வித் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஓகே, அந்த காலத்தில் அவர் இருந்திருக்கிறார். அப்போ அவர் வந்து ஒரு மாத்தை வந்து புது ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறார். பட் அவருக்கு அந்த கிரெடிட் கொடுக்கப்படவில்லை. ராதர் அவர் அதை இனிஷியலா என்ன பண்ணார் அப்படின்னா பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தார். அப்புறம் பிற்காலத்துல ஐயோ எனக்கு அந்த பேர் கிடைக்காம போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லுது. இங்க வந்து பாப்பாச்சிஸ் மாத்தை ஒரு சிம்பாலிக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா somebody is going to feel the insect moving in the body. அந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான ஒரு இன்சிடென்ட் நடக்க போது யாரோ ஒரு கேரக்டர் ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு, அந்த மாதிரி ஒரு சின்ன பச்சிலம் குழந்தைக்கு ஒரு ட்ரௌமேட்டிக் இன்சிடென்ட் ஒன்று நடக்க போகுது. ஜஸ்ட் 1 minute teachers, I'll be back. Okay, right. Chapter 2, Papachi's Mouth. எங்க தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் டேக்கிங் பிளேஸ், த இன்சிடென்ட் மூவ்ஸ் டு 1969. அப்போ நரேட்டிவ் வந்து ஆக்சுவலாக டக்குன்னு சாப்டர் 2 அப்படின்னோன்னா அப்படியே இந்த நரேட்டர் வந்து நம்மளை எங்கே கொண்டு போறாரு அப்படின்னா 1969 நடக்கிற மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த இன்சிடென்ட்ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா எஸ்தா, ரஹேல் அந்த 2 ட்வின்ஸ் இருக்காங்க, அம்மு இருக்காங்க, சாக்கோ இருக்காங்க. அம்முவும் சாக்கோவும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அப்ப அவங்க 2 பேரும் அலாங் வித் தேர் ஆண்ட் பேபி கொச்சம்மா. அவங்க ஆண்ட் தானே வரணும், அம்முவுக்கும் சாக்கோவுக்கும் அப்பாவுடைய சகோதரி. அப்ப அவரோட என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் இன் அ கார். ஃபேமிலியுடைய அந்த ப்ளூ பிளைமவுத் கார்ல என்ன பண்றாங்கன்னா தே ஆர் டிரைவிங் டு கொச்சி. எதுக்கு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொச்சிக்கு தே ஆர் கோயிங் டு ஸ்டே இன் அ ஹோட்டல் கால்ட் ஹோட்டல் சி குயின். அந்த கொச்சியில தங்கி இருந்து யாரை வந்து பிக்கப் பண்ணுங்கிறதுக்காக போறாங்க. they are going to pick up Sophie Mole and her mother Margaret Kochama. அவங்க 2 பேரும் ஃபாரின் கண்ட்ரில இருந்து ரிட்டர்ன் they are coming here. அவங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறார். யார் இன்வைட் பண்ணியிருக்கிறா? போன சாப்டர்ல நம்ம சொன்னோம். சாக்கோ has invited them to spend time with him and the family in ஐமனம் ஹவுஸ் ஃபார் கிறிஸ்மஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோஃபி மோலுடைய மதர் மார்கரெட் கொச்சமா has separated from Chaco and she has gone with another man and the man died. அப்ப அவ வந்து கொஞ்சம் வெறுமையை உணர்வா. அதனால அவருடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டான சாக்கோ என்ன பண்ற இவர் இன்வைட் பண்ணி இருக்கிறார் வர சொல்லி. அப்ப அவங்க வர்றாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சோன்னே இப்ப சாக்கோவுடைய மகள் வர்றாள் அப்படிங்கும் போது அந்த குடும்பமே சந்தோஷப்படுது. இதுவே அம்முவுடைய 2 ட்வின்ஸ் அங்க இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரெகக்னிஷன் அந்த வீட்டுல இல்ல. இதையும் அந்த நம்ம ஆத்தர் அருந்ததி ராய் ரொம்ப அழகா பிரசன்ட் பண்றாரு. எப்படி ஒரு ஆண் வாரிசினுடைய குழந்தைகள் எவ்வாறு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது, அதே ஒரு பெண் வாரிசினுடைய பிள்ளைகளுக்கு தாய் வீட்டுல என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு இதுல ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. அந்த டைம் இஸ்
அந்த டைம் ஸ்பேன் என்ன? செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1969. அப்போ அவங்களுடைய ஃபேமிலியுடைய கார் என்ன மாதிரி ஆன கார் அப்படின்னு கேட்டா ப்ளூ பிளைமவுத் கார். பிளைமவுத் அப்ப நீட்டமா இருக்குமே அந்த கார். அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க? கொச்சினுக்கு போறாங்க. அப்படியே போகும்போது என்ன பண்றாங்க? இந்த தியேட்டர்ல எங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவாங்க. ஹோட்டல் சி குயின் அப்படிங்கிற ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறாங்க. அப்படியே என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கு அந்த ஃபிளைட் வர்றதுக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க? தே ஆர் பிளானிங் டு வாட்ச் அ மூவி. என்ன மூவி வாட்ச் பண்ண போறாங்க? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மூவி. ஓகே, த சவுண்ட் ஆஃப் மியூசிக். Have you heard of this movie, The Sound of Music, teachers? ரொம்ப ஃபேமஸான மூவி, இங்கிலீஷ் மூவி, சவுண்ட் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற மூவி. Okay, The Sound of Music is almost like a musical drama, okay, which was actually the true story of trap family singers. ஒரு குரூப் ஆஃப் சிங்கர்ஸ், அவங்க ஒரு ஃபேமிலியா இருக்கக்கூடியவங்க, அவங்கள பத்தியதான ஒரு மூவி. This movie was released in 1965. ஏறக்குறைய நமக்கு வந்து இது வந்து ஆக்சுவலா இதை பத்தி அப்படின்னா மரியா அப்படிங்கிற ஒரு யங் நன் அண்ட் ஹவு திஸ் யங் நன் பிகேம் த கவர்னஸ் ஆஃப் 7 சில்ட்ரன் ஆஃப் அ விடோட் நேவல் ஆஃபீஸர். அதை பத்தியதான ஒரு மூவி. நமக்கு தமிழ்ல ஒரு படம் வந்துச்சு, ஒரு சாந்தி நிலையம்னு ஒரு படம். அது 2-3 படத்தை அப்படியே கம்பைன் பண்ணி எடுத்தாங்க. அதுலயும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து கவர்னஸ் மாற வருவாங்க. அது இன்னொரு ஸ்டோரியுடைய தழுவல், ஜேன் ஆஸ்டினுடைய ஒரு நாவல். அந்த நாவலுடைய தழுவலாக வந்து அந்த ஒரு படம். இங்கேயும் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மூவி ஒண்ணு பார்க்க போனாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த மூவின்னு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன மூவி பார்க்க போனாங்க? The Sound of Music. சவுண்ட் ஆஃப் மியூசிக். அப்ப நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பீப்புள் லவ்ட் வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸ். அப்போ மூவிஸ் பார்க்கறது தப்பு இல்லை, ஆனா அந்த காலத்துல ஒரு கிரேஸ் இருந்தது. இம்பீரியல் கவர்மெண்ட்டுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால நேட்டிவ்ஸ் என்ன பண்ணாங்க, பர்டிகுலர்லி த அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் எலைட்ஸ், தே ஃபெல்ட் தட் இட் இஸ் தேர் இட்ஸ் ஆனர் டு வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ். அது ஒரு ஃபேஷனாவே வச்சிருந்தாங்க, அது ஒரு லைஃப் ஸ்டைலா வச்சிருந்தாங்க. அப்ப இந்த ஃபேமிலியும் ஐமேனம் ஃபேமிலி அப்புறம் மிடில் கிளாஸை சேர்ந்த ஃபேமிலி. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, த சவுண்ட் ஆஃப் மியூசிக்கை பார்க்க போனாங்க. எத்தனாவது தடவையா பார்க்க போனாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. எத்தனாவது தடவையா பார்க்க போனாங்க? தேர்ட் டைம். அப்ப அந்த மூவி பார்க்க போன போது நமக்கு எஸ்ஸாவுக்கு ஒரு அன்பிளசன்ட் ஹேப்பனிங் நடக்க போகுது. அதுதான் இந்த சாப்டருடைய ஹைலைட். அப்ப நமக்கு யாரை பிக்கப் பண்ண போனாங்க அப்படின்னா மார்கரெட் கொச்சம்மாவை பிக்கப் பண்ண போனாங்க. மார்கரெட் கொச்சம்மா, she is ex-wife of Chaco and she has left Chaco and has gone after a man called Joe, and Joe has died recently. அதனால சாக்கோவும் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் they are in connection. அப்ப அவங்க என்ன பண்றாரு, அவங்களுடைய ஒய்ஃப் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஆறுதல் படுத்துவதற்காக என்ன பண்றீங்க, அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்பெண்ட் டைம் இன் ஐமனம் அப்படின்னு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க இங்க வர போறாங்க. ரைட்டா? இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ஏற்கனவே இந்த சாப்டர்ல ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்ப அந்த விஷயங்களை அப்படியே நம்ம சும்மா ஒரு சில விஷயங்கள் டச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். ரைட்டா? we are moving on to chapter 3. What is chapter 3? What is the title of chapter 3 அப்படின்னா big man the Lalithan and small man the Mombati அப்படின்னு டைட்டில் கொடுத்திருக்காங்க. big man is called what is it, Lalithan, Lalthine அப்படின்னு வருது. ஸ்மால் மேன் மொம்பாட்டி அப்படின்னு வருது. ரைட்டா? இப்போ இந்த ஸ்டோரி வந்து எப்ப நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா this narrative returns to 1993. போன சாப்டர் வந்து இந்த what is the setting of the previous chapter? 1969. Now we come to know that the setting moves to, the time frame moves to 1993 அப்படின்னா present time. அப்ப இந்த present timeல யாரு வந்து அங்க ஊருக்கு வர்றா? Who comes to Aymanam after a gap of 23 years? யாரோ ஒருத்தவங்க வராங்களே, யாரு?
ரகேல். ரகேல் who was in Boston. அங்க இருந்து ஒரு ஹஸ்பண்டோட ஒரு கருத்து வேறுபாடு, அதனால அவ என்ன பண்றா, இங்க கிளம்பி வர்றா. வரும்போது அவளுக்கு தன்னுடைய சகோதரனை பற்றியதான நினைவுகள், அவனோடு எப்படி அந்த இளம் பருவத்துல, அந்த குழந்தை பருவத்துல எப்படி அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. இப்ப அவங்க மம்மாச்சி உயிரோடு இருந்த காலகட்டத்தில், அந்த காலத்துல இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த வீடு அவ்வளவு நீட்டா இருந்தது. ஆனால் இப்போ அதனுடைய கண்டிஷன் என்ன? வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் ஆயிமெனம் ஹவுஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட் பிரசன்ட் த ஹவுஸ் இஸ் ஃபில்தி, இட் இஸ் ஸ்மெல்லிங் வெரி பேட். இட் இஸ் டெக்ரிப்ட். டெக்ரிப்ட்னா நாட் இன் குட் கண்டிஷன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த வீட்டுல உயிரோடு இருப்பவர் ஒரே ஒரு நபர் தான். ஷாக்கோ என்ன ஆனா சார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஓவரால் சம்மரி பார்க்கும்போது, ஷாக்கோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் சோஃபி மால் டிசைடட் டு எமிகிரேட் டு கனடா. இந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு கனடாவுக்கு போயிட்டார். அப்ப அவருடைய ஸ்டோரி அப்படியே அந்த பக்கம் விட்டாங்க. இப்ப இந்த வீட்டுல பாப்பாச்சி இறந்து போனார், மம்மாச்சி இறந்து போனாங்க, அம்மு அட் த ஏஜ் ஆஃப் 31 இறந்து போனாங்க. இப்ப இந்த ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கே ஏஜ் 31. இப்ப அவங்க ரெண்டு பேரும் யூனைட் ஆகுற காலகட்டம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு லேடி மட்டும் உயிரோடு இருக்கிறாங்க. யாரு? பேபி கொச்சம்மா, த கிரேட் கிராண்ட் ஆண்ட். ஏன் அவங்க பேர் என்ன? அவங்களுடைய ஏஜ் என்ன? அப்ப how old was she? 83. She was 83. அண்ட் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீடை பெருமளவுக்கு பராமரிக்காமல் she spent time watching television. They watched television. டெலிவிஷன் ஷோ, பர்டிகுலர்லி அமெரிக்கன் பிளேஸ் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அமெரிக்கன் மூவிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க வரக்கூடிய கான்டெஸ்ட்டை அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்ல, அந்த வீட்டினுடைய மெய்ட் சர்வெண்ட், மெய்ட் சர்வெண்ட் கொச்சு மரியா, அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் ப்ரீவியஸ் செஷன்ல, பேபி கொச்சம்மாவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? ஷி ஹஸ் பிகம் பாரனாய்டு. பாரனோயா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய நோய். என்ன நோய் அப்படின்னா, யாரையுமே நம்ப மாட்டாங்க, எல்லாரையுமே டவுட் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கை செக்யூர்டு இல்லை, நம்மளை யாராவது என்ன பண்ணுவாங்க, தீங்கு விளைவிப்பார்கள். அப்படிங்கிறதுனால she remains indoor, closing the doors, windows and the refrigerator அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. Is the information clear, teachers? Okay, அவங்க என்ன பிளே பார்த்தாங்க அப்படின்னு அந்த நேமும் கொடுத்திருக்காங்க. They watched a play called Phil Dahu Show. அதே நேரத்துல அந்த ஷோவை பத்தி நமக்கு ஆத்தர் சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, the author switches attention to எஸ்தா. எஸ்தாவுகிட்ட அப்படியே நம்முடைய நரேஷன் கொண்டு போறாரு. எஸ்தாவுக்கு ஒரு மனிதர் என்ன பண்றாரு, ஒரு டைம்ல he spoke about dreams. அந்த ட்ரீம்ல யார பத்தி பேசினாரு அப்படின்னா, he spoke about big man the lantern and small man the tallow stick. இது ஒரு சின்னதா ஒரு, அதான் அந்த அந்த சாப்டருக்கே டைட்டில். ஓகே, இப்போ ரகேல் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is waiting to see her brother Esa who has been out walking for hours in the rain. அவன் தனியா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ரகேல் வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தான்? He has become highly reserved. Highly reserved. Why did he become highly reserved அப்படின்னு பாத்தீங்கன்னா, because of a particular problem, of an incident that changed his life. What was the incident that changed his life? அடுத்தது நமக்கு அந்த சாப்டர் தான் வரப்போகுது. அப்ப அவரு ஒரு ட்ராமாட்டிக் இன்சிடென்ட் அவன் வாழ்க்கையில் நடந்தது. அவன் வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட்னால அவன் என்ன பண்ணான்? யாருக்கிட்டையும் அதிகமா பேசுறது இல்ல, அலூஃபா சுத்தினா. அவன் என்ன பண்ணான்? ரொம்ப சைலண்டா இருந்தான். இப்ப பாத்தீங்கன்னா he got used to going for long walks. அப்ப அவன் அந்த மலையில நனைஞ்சு ரொம்ப நேரம் வாக் பண்ணிட்டு வர்றான். வரும்போது அவன் ரகேலையும் பார்க்கல, பேபி கொச்சம்மாவையும் பார்க்கல. ஸ்ட்ரைட்டா என்ன பண்றான்? he goes into his personal room and he cleans himself neatly and he also cleans the room. அவனுக்கு நீட்னஸ் மேல ஒரு அலாதி பிரியம்னு சொல்ல முடியாது. அவன் ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்றான்? தன்னையே கிளீன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் இந்த ரூமையும் ஸ்பாட்லெஸ்ஸா வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அப்ப
அவன் என்ன ஃபீல் பண்றான் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு விதத்துல அழுக்கப்பட்டு விட்டான், மாசுபட்டு விட்டான் அப்படிங்கிற ஒரு யோசனை அவன்கிட்ட இருக்கு. ஏன் அவன் அப்படி ஃபீல் பண்ணான்? அந்த மாதிரி ஏன்? அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். when you feel that you are not pure, you are not clean, that means that was an incident which made you feel unclean, that made you feel dirty. What is that incident அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். is information clear, teachers? அப்படியே ரகேல் வந்து இவன் இப்படி பிஹேவ் பண்றானே அப்படின்னு அந்த 31வது வயசுல அந்த பெண்மணி என்ன பண்றா அப்படின்னா தன்னுடைய சகோதரனை அப்படியே அந்த ரூம்குள்ள ஃபாலோ பண்றா. ரூம்குள்ள ஃபாலோ பண்ணும்போது ரகேல் சீஸ் எஸ்தா becoming naked. Yeah, and he is removing all his clothes and he is washing them in a bucket. And then ரகேல் அப்படியே போய் அவனுடைய இயரை வந்து டச் பண்றா. பட் எஸ்தா is not at all worried about it. He is ignoring ரகேல். அந்த அளவுக்கு அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப டிஸ்டர்ப்டான ஸ்டேட்ல இருக்கிறான். ஏன் அப்படி டிஸ்டர்ப் ஆனா அப்படிங்கிறத சாப்டர் 4ல பார்க்க போறோம். Are you there, teachers? Are you following? Now we are going to chapter 4. Chapter 4 is titled Abhilash Talkies. Okay, Abhilash Talkies. So what is Abhilash Talkies? அப்படிங்கும்போது இந்த மூவியை அவங்க பார்க்க போனாங்க இல்லையா? எந்த இயர்ல மூவி பார்க்க போனாங்க? 1969. அந்த குடும்பமே என்ன பண்ணாங்க, கொச்சிக்கு போனாங்க. அந்த கொச்சியில யாரை வந்து வரவேற்பதற்காக போனாங்க? மார்கரெட் கொச்சம்மாவும் சோஃபி மோலும் வந்தாங்க. அதனால அவங்க வரவேற்க போனாங்க. அங்க ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க. ஹோட்டல் தங்கி இருந்துட்டு ஒரு சினிமா ஹவுஸ் போனாங்க. அந்த சினிமா ஹவுஸ் உடைய பேரு அபிலாஷ் டாக்கீஸ். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்ப அவங்க அந்த அபிலாஷ் டாக்கீஸுக்கு போவதற்கு முன்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பக்கத்துல ஒரு just 1 minute, teachers, I'll be back. We the chapter, எத்தனாவது chapter? We are with 4th chapter. Fourth chapter, the setting is Abhilash Talkies. அந்த அபிலாஷ் டாக்கீஸுக்கு எல்லாருமே போறாங்க. அங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சவுண்ட் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற பிளே பாக்குறாங்க. அந்த மியூசிக் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் மியூசிக்கல் டிராமா. அங்க ஒரு ஃபேமிலி வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த படம் ஃபுல்லாமே எல்லாருமே அது குரூப்பா பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். வேற வேற இடங்கள்ல வேற வேற அக்கேஷன்ல அப்படியே எல்லாருமே பாட்டு பாடுவாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த மூவியில இருக்கக்கூடிய நன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, they sing a song. என்ன சாங் பாடுவாங்க அப்படின்னா, how do you solve a problem like Maria? Maria தான் ஹீரோயின் ஆஃப் த பிளே, ஹீரோயின் ஆஃப் தட் மூவி. அந்த மூவியில ஒரு சாங் வருது. எல்லா நங்ஸும் சேர்ந்து ஹவு டு யூ சால்வ் அ ப்ராப்ளம் லைக் மரியா அப்படின்னு பாடுவாங்க. அந்த மியூசிக்கால ரொம்ப இம்பாக்ட் பண்ணப்பட்ட எஸ்தானா யாரு? ஒன் ஆஃப் த ட்வின்ஸ் ஆஃப் அம்மு. ரொம்ப சின்ன பையன் தான், 7 வயசு பையன் தான். இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, he also starts singing in a high pure voice. அப்ப அவன் சத்தமா பாடுறத பார்த்து எல்லா ஆடியன்ஸும் they become angry. பட் அந்த ஃபேமிலி என்ன பண்றாங்க, டே ஒரு பப்ளிக் டெக்கோரம்னு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி இப்படியே சத்தமா பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டிக்க பாக்குறாங்க. பட் who is unstoppable? எஸ்தா இஸ் அன்ஸ்டாப்பபிள். யாருமே அவனை தடுக்க முடியல. அவன் என்ன பண்றான், சத்தமா ஒரு வைப்ரேட் பண்ணி ஊன்னு பாட்ட ஆரம்பிக்கிறான். அவன் பாட ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே ரொம்ப அப்படி இந்த குடும்பத்தை திரும்பி பார்க்கும்போது பேபி கொச்சமா இஸ் வெரி அப்செட் அண்ட் சாக்கோ இஸ் ஆல்சோ பிட் அப்செட். அப்ப அம்மு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ இங்க இருந்தா இந்த மாதிரி தான் சத்தம் போட்டு இருப்ப, நீ வெளியில போய் லாபியில இரு அப்படின்னு யாரை அனுப்பி விடுறாங்க? எஸ்தாவை அனுப்புறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எஸ்தா ஓகே அப்படின்னு ஒரு சின்ன பையன் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில லாபியில போய் உட்காந்து he starts continuing his singing. அப்ப அப்படியே அவனை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு மனிதர் வந்து சந்திக்கிறார். அந்த மனிதர் வந்து ஆரஞ்சு ட்ரிங்க் லெமனேட் ட்ரிங்க் மேன். இந்த ஒரு மனிதர் அவனை சந்திக்கிறார். அவன் கிட்ட அப்படியே பேசி கொடுக்கிறார். இந்த மனிதர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற அப்பியரன்ஸ் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. he was a fat dirty man. he was a fat dirty man. அப்ப நம்ம பையன் பாடிக்கிட்டு இருந்தது அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சத்தத்தை கேட்டு வெளியில வர்றாரு. ஒரு பையனை பார்த்தோன்னா அவருடைய மைண்ட் மாறுது.
ஏன் அப்படின்னா he is obsessed with what to say the body of Esther. என்ன பண்றாரு அப்படின்னா வேகமா அவனை என்ன பண்றாரு, அவனை பிஃப்ரெண்ட் பண்ண பாக்குறாரு. எஸ்ஸாவுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரிங்க் கொடுத்துட்டு அந்த கவுண்டருக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாரு. அவன் கொஞ்சம் ரிலக்டண்டா போறான். ஆனா இவன் என்ன பண்றாரு, அவனை பிஃப்ரெண்ட் பண்ற மாதிரி என்ன பண்றாரு, ஆயுமனம் எங்க இருந்து வர்ற அப்படின்னு, ஆயுமனத்துல இருந்து வர்றேங்கிறான். அப்புறம் உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கும் போது ஏற்கனவே பப்பாச்சி இல்ல, மாமாச்சி மட்டும் தான் இருக்காங்க. அப்ப மாமாச்சி இருக்கிறாங்க, அம்மா கூட எல்லாரோடையும் வந்திருக்கேன் அப்படிங்கும் போது என்ன பண்றான் அப்படின்னா, he is making the little boy, 7 years old boy, hold this male organ penis and he tries to ejaculate. He is trying to derive pleasure by using the hands of Esther. அப்ப அவனால ஒன்றும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இஸ் a little boy and that man is trying to cajole him to drink a lemonade drink. ஓகே, அந்த விஷயம் நடக்குது. அப்ப அந்த ejaculation நடக்கும்போது the sperm spills in the hands of Esther. ஓகே, அப்போ எஸ்தா என்ன பண்றாங்க, he feels very very uneasy, so he goes into the bathroom and he washes the hands. ஓகே, அப்போ நீங்க பாக்குறீங்க அம்முவும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள வந்து இவன் உள்ள போறான், கை கழுவிட்டு உள்ள போறான். இருந்தாலும் he is not normal. அவனுக்கு கொஞ்சம் அன்ரெஸ்ட்ல இருக்கிறான், அவனுக்கு லைட்டா ஃபீவரிஷா இருக்கு. அப்ப ரொம்ப ட்ரபிள்டா இருக்கான். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மு excuses herself and takes Esther to the bathroom and there he vomits. Okay, there he vomits. And அங்க பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டா என்ன பண்றான், அப்படியே தன்னுடைய ஹேண்ட்ஸ் ஃபேஸ் எல்லாம் அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அம்முக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. அப்போ அம்மி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் ஏதோ டிஸ்டர்ப்ல இருக்கான், இவனுக்கு ஏதாவது ஒரு லெமன் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தா இவன் ஷியர் ஆயிடுவான் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப எஸ்ஸாவுக்கு பிடிக்காத ஒரு நபர் உலகத்துல அப்படின்னா the orange drink lemonade drink மேன் தான். ஆனா அம்மாவுக்கு இது தெரியாது. அம்மா கிட்ட அவன் சொல்லல. ஏன் இப்படி சொன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அப்ப என்ன பண்றான், அமைதியா இருக்கான். அம்மா என்ன பண்றாங்க, ஆரஞ்சு ட்ரிங்க் லெமனேட் ட்ரிங்க் மேன் கிட்ட இவனை கூட்டிட்டு போறான். அந்த மனுஷன் அம்மு கிட்ட ரொம்ப நல்லவன் மாதிரி இருக்கான். அண்ட் அவன் என்ன சொல்றான், அம்மு வந்து நீ எங்க இருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு என்ன சொல்றான், ஓ நான் வந்து உங்க ஊருக்கு வர்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னான்னு இவன் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா எஸ்தாவுக்கு அது ஒரு கோடட் மெசேஜ். வாட் இஸ் a coded message? That already I have derived pleasure by your hands. I will also get back to your place. அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அந்த தகவல் கிடைச்சதுல இருந்தே யாரு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறா, Esther becomes highly disturbed. Even after several years, he fears that the orange drink, lemonade drink man will come and use him. And he feels impure. Is the information clear, teachers? கிளியரா இருக்கா? அப்போ எஸ்தா வந்து ரொம்ப அப்படியே டிஸ்டர்ப்டா இருக்கா, அவனுக்கு லைட்டா ஃபீவரிஷ் இருக்கு. அப்போ என்ன பண்றா அப்படின்னா, அம்மு போய் இது மாதிரி அவனுக்கு லைட்டா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கான், அவனுக்கு ஃபீவர் இருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முயற்சி பண்றாங்க. அப்போ போற வழியில ரஹேல் வந்து அந்த ஆரஞ்சு ட்ரிங்க் லெமனேட் ட்ரிங்க் மேன் வர்றான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ரஹேலுக்கு ஸ்வீட் கொடுக்க பாக்குறான். ஆனா ரஹேலுக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. ஏன் அப்படின்னா அவனுடைய டீத் வந்து எல்லோ கலரா இருக்கு. அதனால அவனை பார்த்துட்டு பயந்து ஓடி போகிறாள். Is the information clear, teachers? அப்ப back in the hotel, என்ன ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க, ஹோட்டல் சி குயின்ல தங்கி இருக்காங்க. அங்க இருக்கும்போது எஸ்தா எப்படி ஃபீல் பண்றான் அப்படின்னா, he longs to get back home and there is a river behind the home. What is the name of the river? வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரிவர் இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, ஆயமனம் ஹவுஸுக்கு பின்னாடி. மறந்துட்டீங்களா டீச்சர்ஸ்? மீனாட்சல் ரிவர்ல போயிட்டு குளிக்கணும். குளிச்சாதான் என்னுடைய பாவம் என்னை விட்டு போகும், என் உடம்பு ரொம்ப அழுக்காயிடுச்சு
ஏன்னா இன்னொரு மனிதனுடைய மேல் ஆர்கன் தொட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் ஸ்பில் ஆயிடுச்சு. ஸோ ஹி ஃபீல்ஸ் வெரி மச் சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப். திஸ் இஸ் கால்ட் ட்ரௌமா. அப்ப he is traumatized by that incident and he wants to get back home. Is the information clear? இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா? ஏன் இப்ப நமக்கு ஸ்டோரியில் என்ன வருது அப்படின்னா, எஸ்தா அந்த ரஹேல் இருக்கா இல்லையா? ஓகே, வாட் இஸ் ரஹேல்? ஏன் ரஹேல்னா யாரு? One of the twins. இஸ் ஒன் ஆஃப் த ட்வின்ஸ். அப்ப ரஹேலுக்குமே அந்த மனிதனுடைய நினைவுகள் இருக்கிறது. இப்ப எஸ்தா என்ன பண்றா அப்படின்னா, எஸ்தா அந்த பாய் என்ன பண்றா அப்படின்னா, he cannot sleep. Okay, he cannot sleep, but somehow he tries to sleep because he is afraid of losing அம்மு's love. அம்மாவுடைய லவ் வந்து மிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா தூங்குவதற்கு முயற்சி பண்றான். அப்ப அந்த ஹோட்டல் ரூம் வந்து ஒரு புதிய இடம். அந்த புதிய இடத்துல குழந்தைகள் வந்து தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள். ஏன் அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா சோஃபி மோலையும் மார்கரெட் கொச்சம்மாவுடைய விசிட்டையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப சாக்கோவும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரும் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னா தன்னுடைய லாங் லாஸ்ட் வைஃப் இஸ் ரிட்டர்னிங் அண்ட் ஹிஸ் டாட்டர் இஸ் ரிட்டர்னிங். அப்ப சோஃபி மாலுடைய ஏஜ் என்ன when she returns, when she comes to India? சொன்னோம் இல்லையா, இவங்களுக்கு 7 வயசு, அவளுக்கு சோஃபி மோலுக்கு வயது என்ன? Can you unmute and give me your answer? Then easy how far you are able to recall it. Is it 9? சரி, அதை நீங்க ரீகால் பண்ணிடுங்க. இப்போ சாக்கோவுக்கு தன்னுடைய மனைவியும் குழந்தையும் வரப்போகிறார்கள் அப்படிங்கறதுனால தூக்கம் வரல. இன்னொரு விஷயம் அவன் மைண்ட உறுத்திக்கிட்டே இருந்தது. என்ன உறுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is communist infringement into his factory. அவனுடைய ஃபேக்டரிக்குள்ளார கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி உள்ளே வர ஆரம்பித்தது. இது யாருனால வந்தது, இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்தில் சாக்கோ இஸ் நாட் அகேன்ஸ்ட் கம்யூனிஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் பேசிக்கலி a person who likes Marxist ideology. அது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அந்த நைட்ல அவர் அந்த ரூம்ல இருக்கும் பொழுது இன்னொரு ரூம்ல எஸ்தா என்ன பண்றாரு அப்படின்னா அவரால் தூங்க முடியல. அவர் என்ன பண்றார்? he vomits there, vomits in the sink. Is the information clear, teachers? இப்போ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்தோம், டுவர்ட்ஸ் தி எண்ட் தேர் வாஸ் a communist manifestation. அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அந்த துண்டு பிரச்சுரம் பிரச்சுரித்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த கூட்டத்துல பேபி கொச்சம்மா கையில ஒரு கம்யூனிஸ்ட் பிளாக கொடுத்துட்டு போனாரு. அப்ப அந்த குழந்தைகள் என்ன சொல்றாங்க, இந்த கூட்டத்துல வேலுத்தாவும் இருந்தார். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு நபர் அப்படின்னா வேலுத்தா தான். அப்ப சாக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை அசை போட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே வேலுத்தா அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனுக்கு போனாரா, உண்மையாலுமே அவர் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிஸ்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ளார இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, that is comrade KNM Pillai, who was the head of the Communist Party in Ayvanam, is very busy. அவர் என்ன பிஸியா இருக்காரு அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த பாரடைஸ் பிக்கிள்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த கம்பெனியில ஒரு லேபர் யூனியன் தொடங்கணும். அந்த லேபர் யூனியன் தொடங்கணும். ஏன் அப்படின்னா அந்த லேபர் யூனியன் பார்ட்டியை தொடங்கினது யாரு அப்படின்னா மார்க்சிஸ்ட் பார்ட்டிஸ் தான். அப்ப அங்க ஒரு பார்ட்டியை ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதே நேரத்துல சாக்கோ என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து ஒரு லேபர் யூனியனை தொடங்குறதுக்கு பதிலா அவரே என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ஒர்க்கர்ஸ் கிட்ட மார்க்சிஸ்ட் பத்தி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நம்ம யாரை கூப்பிடுவோம்,
what is it, காம்ரேட் KNM பிள்ளையை கூப்பிடுவோம், நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், அதை அப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டு இருக்கிறார். அப்ப அவர் கூப்பிட்டு இருக்கிறாரு. இதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னோம், காம்ரேட் KNM பிள்ளை இஸ் ஹிப்போக்ரிட். அவர் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல ஷாக்கோவுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி இருந்து என்ன பண்றாரு, பினான்சியல் கெயின் வாங்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாரடைஸ் பிக்கிள்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸுக்கான அந்த கம்பெனிக்கான அந்த லேபிள்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது ஒரு சைட்ல பண்ணாலும், அந்த கம்பெனி உள்ளே கம்யூனிஸ்ட் பார்ட்டிய உள்ள தொலைச்சி அந்த கம்பெனிக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைக்கிறார். இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? இப்ப நமக்கு ஏன் இந்த இன்ஃபர்மேஷனா சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பாரடைஸ் பிக்கிள்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த கம்பெனிக்குள்ளர, ஷாக்கோவுடைய கம்பெனிக்குள்ளர, அதாவது மமாஷி தொடங்கிய ஒரு இனிஷியேட்டிவ், அது பின்னாடி கொஞ்சம் பெரிய பாப்புலர் ஆகும்போது யாரு அதை டேக் ஓவர் பண்ணா, ஷாக்கோ ஹேட் டேக்கன் ஓவர் இட். அப்ப அந்த பர்டிகுலர் கன்சர்ன் உள்ளர ஒரு மார்க்சிஸ்ட் லீனியேஜ் உள்ள ஒரு ஆளு அப்படின்னா வேலுத்தா. அப்ப அந்த வேலுத்தா இப்போது அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிறார். ஆனா காம்ரேட் KNM பிள்ளைக்கு யாரோடு கைகோர்க்க விருப்பம் இல்லை, வேலுத்தாவோடு கைகோர்க்க விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, வேலுத்தா இஸ் அ பரவன், அவரு ஒரு அன்டச்சபிள். ஈவன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எந்த பார்ட்டியில எடுத்தாலும் இந்த பிரச்சனை இருக்குங்க. அவர் அந்த பார்ட்டியை சேர்ந்தவராக இருந்தால் கூட அவர் ஒரு அடித்தட்டு வர்க்கத்திலிருந்து வர்றாரு. அவர் ஒரு தலித்தாக இருக்கட்டும் அல்லது SC ST ஆக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவரை பயன்படுத்திக்குவாங்க. ஆனா அவரோடு நெருங்கி பழகுவதை தவிர்ப்பார்கள். ஒரே இடத்துல ஒன்னா ஒரு மேடையில இருந்தா கூட அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல உட்கார விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள ஆளுதான் காம்ரேட் KNM பிள்ளை. இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர்? இப்ப அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த பாரடைஸ் பிக்கிள்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் கம்பெனியில ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மம்மாச்சி இருந்த காலத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, சேலரி ஹைக் கேட்டாங்க. ஆனா மம்மாச்சி இஸ் அ ட்ரெடிஷனல் லேண்ட்லார்ட், அவங்க ஒரு ட்ரெடிஷனல் லேடி, ஆர்த்தடாக்சி லேடி. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, கொடுக்குற கூலிய வாங்கிட்டு வேலை செய்யறா செய்யுங்க, இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்ப அங்க வந்து கொஞ்சம் there was bit of restlessness in the workers in Paradise Pickles and Preservatives. Is the information clear? இதை யாரு பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறா? அங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை யாரு பயன்படுத்தலாம் நினைக்கிறா? காம்ரேட் KNM பிள்ளை. ஏன் அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அவரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அந்த பார்ட்டியில. இப்ப ஆயமனத்துல இருக்கக்கூடிய அந்த மார்க்சிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இன்சார்ஜா இருக்கிறாரு. அவரு அடுத்த ஒரு போஸ்டிங்க்கு போகணும். அதனால இங்க பூந்து வேலை செய்யலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஏன் அப்ப சாக்கோ வந்து தூங்க முடியாமல் தவிர்க்கிறார். அதே நேரத்தில் இந்த குழந்தைங்க இருக்கு, 2 குழந்தைங்க இருக்கு. யாரு, எஸ்ஸாவும் ரஹேலும். அவங்களும் தூங்க முடியாம தவிக்கும் போது என்ன பண்றாங்க, they try to sleep by embracing each other and they dream about their river and they dream about running behind Aymanam house. எப்பொழுதுமே அவங்களுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியா, அந்த ஆறு, அந்த ஆறை கடந்து அவங்க போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ரைட், so here we go for a break.